என்னடா காசு புறா உனக்கு கையில் அப்படி வா வலிக்கு 100 ரூபாய் பிடிக்கிட்டானே. வாடா தம்பி போடா. டேய் மாப்பிள வாடா ஒரு கை போடுறான். நான் வரல, நீ விளையாடுங்க. என்ன கிரி உன் மாப்பிள்ள வர மாட்டேங்கிறான்? அவன் வரலன்னா வீடு போடு, நம்ம விளையாடுவோம். டேய் குமரேசா, டேய் என்ன வர வர போக்கு சரியில்லாமல் போகுது. சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. வெளிநாட்டிலேருந்து உங்கள் அப்பா வந்து கேட்டால் யாரா பதில் சொல்கிறது மாப்பிள? விடுகிரி, இந்த காலத்து பசங்க சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்லைன்னா ஒரே காரணம், மாப்பிள்ளை யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு இருக்கும். உண்மையா கிரி, மாப்பிள்ளை யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறப்பல அது யாருன்னு கேட்டு பார்த்து சேர்த்து வை. ஏன் அப்படியா? லவ் யூ பண்ணுறியா? சொல்லு, சேர்த்து வச்சிருவோம். மாமா கிண்டல் பண்ணாத மாமா. ஏன் மாமா நீங்கள் வேற? ஓ அதுதான் விஷயம். ஓ மாப்பிள்ளை சத்தியமாக லவ்ல விழுந்துட்டான். வண்டி எடுத்துற வெளிவடா. வண்டிக்குள்ள படுத்து வெளிய. உன்னத்தையா வெளிவையா, வெளிவையா. சரியான இல்லையா? அரைப்படி ஒழுக்கமா இருந்துட்டு என்ன வேலை செஞ்சிருக்க? கடியில படுத்ததுக்கே நீ இப்படி சொல்றீங்க. நாங்களாம் லாரிக்கு அடியில படுத்தே கொரட்டை விட்டவங்க. இப்படியே பேசிட்டே இரு. ஒரு நாள்ல ஒரு நாள் ஏறி இறங்க போது பாரு. வா வெளிவா வெளிவா. கல்மேடு 2வது ஸ்டாப்ல இறங்கிக்கோ இறங்கிக்கோ. யாரு இது? நம்ம மாதிரி இருக்கு. அவளே தான். எப்படி பாக்குறாங்க? கண்டக்டர் ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துப்பா. என்ன நாங்களாம் வண்டியில் ஏற மாட்டோமா? ஆட அழகா தான் இருக்கா. இதுல உட்காந்துருக்கான் பாரு, அவனை பார்க்காத. அவன் ரொம்ப மோசமானவன். பக்கத்தில் உள்ளவ என்ன காதை கடிக்கிறா? நீ நல்லா காதை கடித்தங்க. இப்படி பாக்குறான் பாரு அவன். இத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான் தெரியுமா? வலிக்கலண்ணே. காலையிலேயே கனவு வருது. மண்டை உடைஞ்சிரும் பாரு. ஏன் இப்படி அடிக்கிறாரு? அண்ணே 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 என்ன எலி சுரட்டுற மாதிரி இருக்கு? அண்ணே, நான் உங்களை தொந்தரவு பண்ணாம வரணும்னா நான் ஒன்று சந்தேகம் கேட்பேன். சொல்லையா, என்ன சந்தேகம்? மழை பெய்யறதுனால தவளை கத்துதானே, இல்ல தவளை கத்துறதுனால மழை பெய்யுதா? என்ன சொன்ன? மழையே பெய்யறதுல சந்தேகமா? மழை பெய்யட்டும், குளத்துல கொண்டு போய் தள்ளி விடுறேன். ரொம்ப நீ பாரு தங்கம். உம்மா உன்னை நான் ஏன் இன்னைக்கு சந்திக்கணும்னு சொன்னா, ஏன்? ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட என் மனசு உள்ளதை அப்படியே பட்டுன்னு போட்டு உடச்சலான் இருக்கேன். என்ன சொல்ற? நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. நீ என்னைக்கு என் உயிரை காப்பாற்றினியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? அதான் இப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட்டுன்னு போட்டு உடைச்சிருவேன்னு சொன்ன? அப்போது போட்டு உடைச்சிருவேன். பார்த்தாலும் இப்ப ஏன் பின்னாடியே சுத்துற? உன் பின்னாடி சுத்தாம பின்ன யார் பின்னாடி சுத்த சொல்ற? இப்பெல்லாம் நான் பசங்க கூடயும் சேரதில்லை தெரியுமா? அப்படியா? எப்போ நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து நைட்டில் படுத்தா தூக்கம் வரதில்லை. எப்பவுமே உன் நினைப்பாக தான் இருக்கேன். நம்மால் இன்னொருத்தம் கூட போகிற மாதிரி தெரியுது. கண்ணாடி போட்டாலும் அந்த மாதிரி பார்க்குறான் பாரு. நான் பாட்டுக்கு இவ்வளோ சொல்லிட்டு வரேன், உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலையும் காணும். எனக்கு மரிசா சொன்ன? என்னது? என்ன சொல்லணும்? இன்னைக்குன்னு பார்த்து வண்டி லைட் எரிய மாட்டேங்குது. வாங்க வாங்க, பார்த்தாங்க பார்த்தாங்க. இதுதான் நான் சொன்ன பாங்களா. பரவாயில்ல.
பங்களா நல்லா தானே இருக்கு. உள்ள போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நல்லா தயா இருக்கு. ஒரு நாள் தங்கி பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். பார்த்துருவோம், தங்கி பார்த்துட்டா போச்சு. சரி வரவா? சந்தோஷமா போயிட்டாங்க. வாப்பில் போவோம். கடவுளே, முதல்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நீங்க தான் அவங்கள காப்பாற்றணும். மாட்டுத்தாவணி மூர்த்தி, சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே கிடையாது. காசு வாங்கியாச்சுல, கிளம்பிட்டு நல்லா இருந்தா என்ன, நாளைக்கு பார்க்கலாம். என்ன செல்லாயி வந்ததுலேருந்து எதுவும் பேசாம அமைதியே இருக்கு, ஏதாவது பேசு. குமரேசா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், செய்வியா? என்ன இப்படி கேட்ட? உனக்காக என் உசுரை கூட தருவேன், என்ன வேணும் சொல்லு. நிஜமாவா? நிஜமாதான். அப்ப கூட உண்மையாக தான் சொல்றியா? உண்மையாதான். என்னாச்சு? என்னத்தை இப்படி தேடுறான்? குமரேசா, 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 ஏன்டா இப்படி பண்ண? குட் மார்னிங் சார். வாயா 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 வாயா, ஒன்னே அதிர்ந்தேன். வா, சரியான பங்களாயா. நானும் வீட்டுல தங்கியிருக்கேன், அங்கே தங்கியிருக்கேன், எங்கெங்கயோ தங்கியிருக்கியா. சரியான பங்களா, ஒன்றரை ஃபுல்லையா. சரியான பங்களாயா. இந்த மாதிரி தங்கினதே இல்லையா. இதுக்காண்டியே உனக்கு ஒரு சன்மானம் தரம்னு வச்சுக்கிட்டேயா. உண்மையிலே உனக்கு சன்மானம் உண்டு. இனிமே எப்போ வந்தாலும் உனக்கு தான் ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் வருவேன். எப்போ வந்தாலும் உனக்கு டச்சில் வச்சுக்கிறேன், சரியா? சரி வாமா போவோம்.